சுமார் 11 ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் தாமோ தமது குடும்பத்தினரோ உறவினர்களோ எந்தவித முறைகேட்டிலும் ஈடுபட்டு சொத்து சேர்க்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். அந்த உறுதிப்பாட்டோடு கடைசி வரை அப்பழுக்கற்ற தலைவராகவே அவர் வாழ்ந்தார். எம்ஜிஆர் மறைவிற்கு பின் 1989ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைந்ததும் அப்போது வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த நாஞ்சில் மனோகரனிடம் கருணாநிதி, தமிழ்நாட்டில் எங்காவது முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மற்றும் அவரது உறவினர்கள் பெயரிலோ சொத்து வாங்கியிருக்கிறாரா என பார்த்து சொல்லுங்கள் என கூறினார். உடனே மனோகரனும் 1977 முதல் 87 வரையிலான வருவாய்த்துறை பத்திரப்பதிவு கோப்புகளை ஆராய்ந்தார். பின்னர் கருணாநிதியிடம் நாஞ்சில் மனோகரன், எம்ஜிஆர் தமிழகத்தில் எந்த ஒரு மூலையிலும் 1 சென்ட் நிலம் கூட அவரது பெயரிலோ அவரது உறவினர்கள் பெயரிலோ வாங்கியதாக ரெக்கார்டு இல்லை என கூறினார். அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் சினிமா துறையில் சம்பாதித்த சொத்துக்களான மீன் மார்க்கெட் இடம், தென்னந்தோப்பு இடம், பெட்ரோல் பங்க் இடம் என எல்லாவற்றையும் விற்றுவிட்டார் என்ற தகவலையும் நாஞ்சில் மனோகரன் தெரிவித்தார். தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களுமே தனது சொந்தம் மற்றும் சொத்து என கடைசி வரை வாழ்ந்து மறைந்தார் வள்ளல் எம்ஜிஆர்.